ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி நம்ம டேபிள் ரோஸ் நிறையா பூ பூத்துருந்துச்சு. அதனால தான் வீடியோ எடுத்திருந்தேன். நல்லா இருந்துச்சு அழகாக பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக பால் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். ஷார்ட்ஸில் கூட போட்டுருந்துருப்பேன், பார்த்துருப்பீங்க. அது வந்து அரிசி நம்ம ஊற வச்சுட்டு அன்றைக்கி புழுங்கல் அரிசி சேர்த்துருந்தேன். பச்சரிசியிலையுமே செய்யலாம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடாயில் வந்து நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த மாவை நம்ம அரைச்ச மாவை ஊற்றி கிளறிக்கிட்டே இருக்கணும். கையில் ஒட்டுறாத அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் குட்டி குட்டியாக. அதுக்கப்புறம் அதே சட்டியிலேயே நல்லா தண்ணி சூடு பண்ணிவிட்டு கொதிக்க வந்ததுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் போட்டுடலாம். போட்ட உடனேயே கரண்டி வச்சு நம்ம கிண்டக்கூடாது, எல்லாம் உடஞ்சி கூழ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும் சிம்மில் வச்சுட்டு. இல்லைன்னா கொஞ்சம் ரொம்ப சிம்மில் வைக்காமல் கொஞ்சம் ஓரளவு மீடியம் சைஸில் வச்சுட்டு விட்டோம்னா லைட்டாக வெந்து மிதந்து வரும். அப்போ வந்து மெதுவாக கரண்டி வச்சு கிண்ட ஆரம்பித்தோன்னா இந்த மாதிரி வெந்துடும். அதுக்கப்புறம் சர்க்கரை, தேங்காய், ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுட்டு நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பர் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இது மறுநாள் கோலம் போடலான்னு சொல்லிட்டு ரங்கோலி பெரிய டிசைன் கொஞ்சம் போட்டேன். கூகுளில் தான் பார்த்துருந்தேன். இந்த மாதிரி டிசைன் பார்த்துட்டு சரி நான் எப்போயுமே ஒரே மாதிரியே போடுறது மாதிரியே இருக்கா, அதனால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட ட்ரை பண்ணேன். பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி விட்டுட்டு தான் எடுத்துருந்தேன். ஏன்னா ரொம்ப நேரம் நீங்கள் இதை பார்த்துட்டே உட்காந்துருந்து டைம் வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல. அதனால் டக்குன்னு கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் எடுத்துருந்தேன். அவ்வளோதான். இந்த குட்டி குட்டி பூவில் மட்டும் கலர் மட்டும் கொடுத்துருந்தேன். உள்ளுக்குள்ளே கொடுத்த கலரே வெளியிலையும் கொடுத்துருந்தேன். பார்க்க சூப்பராக நல்லா இருந்துச்சு. நீங்களும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு விளக்கு போட்டுட்டு சாமி கும்பிட்டுக்கலாம். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா பரவாயில்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். Thanks for watching.